ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். கடியே தேவன் வருகின்றார், தன்னையே நாளும் தருகின்றார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கின்றார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு இறைவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார். எனவே கடந்த மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கின்ற இந்த வேளையிலே, இந்த மாதமும் நாங்கள் ஆரம்பிக்கின்ற இன்றைய நாளும் இறைவனுடைய அருளும் ஆசீரும் எங்களுக்கு நிறைவாகவும் நாங்கள் விரும்புகின்றவர்களுக்கும் இன்னும் நிறைவாக கிடைக்க இறைவன் எங்களை தொடர்ந்தும் தன்னுடைய அன்பிலே வழிநடத்த வேண்டி மன்றாடி செபிப்போம். சிறப்பாக இன்றைய வார்த்தைகளினூடாக, நற்செய்தியினூடாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய முதல் பணியாக ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் என்று அவர் தன்னுடைய பகிரங்க வாழ்வை அவர் ஆரம்பிக்கின்றார். எனவே நாங்கள் காணுகின்ற அறிகின்ற ஏழை மக்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய வாழ்விலே இறைவனுடைய அன்பும் அவருடைய உடனிருப்பும் கூட இருந்து இன்னும் அவர்கள் வாழ்வு சந்தோஷமாக மலர, எளிமையிலே வறுமையிலே வாடுகின்ற மக்களுக்காகவும் இந்த பலியிலே நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். அத்தோடு திரு அவையானது இன்றைய நாளிலே உலக படைப்புகளுக்காக மன்றாடுகின்ற நாளாக எங்களை அழைத்து நிற்கின்றது. இறைவனுடைய இந்த படைப்பிலே நாங்கள் பலரும் பங்கெடுத்து வருகின்றோம். எனவே அந்த படைப்பு தொடர்ந்து பாதுகாக்கப்பட இன்றைய நாளிலே அதற்காக செபிக்க திரு அவை எங்களை அழைத்து நிற்கின்றது. எனவே இந்த கருத்துக்களோடு சேர்த்து எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இந்த புனித பலிப்பீடத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக நம்பிக்கையோடு இந்த பலியிலே நாங்கள் கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்கள், தகுதியற்ற தன்மைகளை தாழ்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீரங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருளுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 13 தொடக்கம் 17 ஏறாக. சகோதரர் சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கி இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகின்றோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்து கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ளச் செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வரும் சிலைகளே. ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதிலுள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். Hallelujah.
ஆவி என்மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 16 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசுதாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை வருவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தாம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலையுச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கொல்கத்தா நகரின் அன்னை தெரேசா ஏழைகள் மட்டிலே மிக ஆர்வமாக பணி செய்த ஒரு புனிதை. அவள் தன்னுடைய வாழ்க்கை காலங்களின் அனுபவங்களை எவ்வாறு ஏழைகளில் நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லி பல வாழ்க்கை அனுபவங்களின் ஊடாக அவள் பகிர்கின்றாள். ஒருமுறை அவள் சொல்லுவாள், தான் கல்கத்தாவின் தெருக்களிலே நடந்து செல்கின்ற பொழுது ஒரு வயோதிபரை, நலிந்தவரை, நோயுற்றவரை புண்களோடு நான் என்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தேன். அவருக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்துவிட்டு அவரோடு உரையாடுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், இவ்வளவு காலமும் நான் ஒரு நாயைப் போல என்னை அவர்கள் பார்த்து கொண்டார்கள். இப்பொழுதுதான் ஒரு மனிதனைப் போல பார்க்கிற ஒரு உயிரினத்தை நான் கண்டுகொள்ளுகிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஏழைகள் மட்டிலே இருந்த ஆர்வம் இதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய முதலாவது பணியாக இருக்கிறது. மிக தெளிவாக தன்னுடைய மறைப்பணியினுடைய ஆரம்பத்தை அவர் சொல்லுவார். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார். எதற்காக என்று சொன்னால், முதலாவது ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக. முதலாவது அவருடைய பணி ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது.
எங்களோடு வாழுகின்ற ஏழைகளில் நாங்கள் இயேசுவை காணவில்லை, அல்லது அந்த ஏழைகளுக்கு நாங்கள் தேவையானவற்றை செய்யவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த கிறிஸ்துவோடு நாங்கள் ஒன்றித்திருக்கிறோம் என்று சொல்லுவதிலே எந்தவித அர்த்தமும் கிடையாது. புனித அகுஸ்தீனார் சொல்லுவார், நான் இயேசுவை பெரிதாக அன்பு செய்கிறேன் என்று சொல்லி என்னுடைய வாசல் அருகிலே நிற்கிற ஏழையிலே நான் இயேசுவை காணவில்லை என்று சொன்னால் திருப்பலியிலே இந்த இரசப்பாத்திரத்திலே நான் இயேசுவை ஒருபோதும் காண முடியாது என்று சொல்லுவார். அதாவது நான் வாழுகின்ற பொழுது ஏழைகளிலே எளியவர்களிலே இயேசுவை கண்டு அவர்களுக்கு நான் உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நான் பங்கு பெற்றுகின்ற இந்த திருப்பலியோ நான் உட்கொள்ளுகின்ற இறைவனுடைய அந்த ஆண்டவர் இயேசுனுடைய உடலோ அது எனக்கு மருந்தாக அமைந்துவிட முடியாது என்று அவர் சொல்லுகின்றார். எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல ஏழைகளுக்கு நாங்கள் கூட உடனிருக்க இன்றைய நாளிலே நாங்கள் வரம் கேட்போம். அத்தோடு இன்றைய நாளிலே திரு அவையானது இந்த உலக படைப்புகளுக்காக அவற்றை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இதற்காக எங்களை செபிக்க இந்த நாளிலே அழைத்து நிற்கின்றது. 1940ஆம் ஆண்டு கென்யாவிலே பிறந்த வங்காரி மாதா என்கின்ற ஒரு பெண்மணி ஆப்பிரிக்க நாட்டினுடைய முதலாவது நோபல் பரிசை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள், அமைதிக்கான நோபல் பரிசை. அவள் தன்னுடைய குறிப்பிலே சொல்லுகின்ற பொழுது, இந்த கென்யா நகரத்திலே நான் வாழுகின்ற பொழுது, நான் சிறுமியாக இருக்கின்ற பொழுது மிகவும் அழகான ஒரு தேசமாக என்னுடைய சூழல் இருந்தது. மரங்கள் பல நிறைந்தது, அருவிகள் பல நிறைந்தது, செடி கொடிகள் என்று சொல்லி மிகவும் ஒரு இயற்கை வனம் நிறைந்த ஒரு இடத்தை நான் கண்டுகொண்டேன். ஆனால் நான் இப்பொழுது வளர்ந்து ஒரு பெரியவளாக இருக்கின்ற பொழுது எதையும் நான் காண முடியவில்லை. மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன, ஆறுகள் வற்றிவிட்டன, எங்கு பார்த்தாலும் தண்ணீருக்கு தாகமாக கால்நடைகள் அலைந்து திரிவர் என்ற ஒரு துன்பியல் நிகழ்வை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவள் இந்த இயற்கையை பாதுகாக்க ஆரம்பிக்கின்றாள். முதலாவதாக தன்னுடைய வீட்டிலே அவள் 7 மரங்களை அவள் நடுகின்ற பொழுது பலர் அவளை பரிகாசத்தோடு பார்க்கிறார்கள். 7 மரத்தினால் உன்னால் என்ன செய்ய முடியும்? அவள் தான் நட்ட அந்த மரத்தின் மூலமாக 100 மரங்களை உருவாக்குகிறாள். அந்த 100 மரங்கள் இன்னும் பல ஆயிரங்களை உருவாக்கி அவள் 2011ஆம் ஆண்டு இறந்து விடுகிறாள். அப்பொழுது அவள் தன்னுடைய வாழ்க்கை காலத்திலே உருவாக்கிய மரங்கள் 50 மில்லியன்களாக சொல்லப்படுகிறது. எனவே அதற்காக அவள் நோபல் பரிசை பெற்றுக்கொண்டாள். எனவே அன்பானவர்களே, புனித பரிசில் சொல்லுவது போல இயற்கை எங்களுக்கு ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிறது, அது சிறந்த நற்செய்தியாக இருக்கிறது. ஒரு மரம் செடியை நாங்கள் பார்க்கிற பொழுது அது எங்களை ஆண்டவரிடம் அழைத்து செல்லுகின்ற ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எனவே இயற்கை மட்டிலே நாங்கள் நிறைந்த அன்பும் ஏழை எளியவர் மட்டிலே நிறைந்த அக்கறையும் கொண்டு வாழ இந்த திருப்பலியிலே நாங்கள் வரம் கேட்டு மன்றாடி கொள்ளுவோம். வழிநடத்துபவராம் துணையாளரே இறைவா, எங்கள் திரு அவைக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். திரு அவையினை வழிநடத்தும் அனைவரும் சிதறுண்டு சென்ற உமது மந்தையின் ஆடுகளை ஒன்றிணைத்து உம்முடம் கூட்டி வந்து சேர்ப்பவர்களாக இருக்க அதற்கான ஆற்றலை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவராய் நலமளிக்கும் தந்தையே இறைவா, நோய்களின் உருமாற்றத்தால் செய்வதறியாமல் தவிக்கும் எங்களை கண்ணோக்கும். உமது குணப்படுத்தும் ஆவியால் எங்களை தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் ஊற்றே இறைவா, நாங்கள் ஏழை எளிய மக்கள் மேல் அன்பு கொண்டு வாழவும் அவர்களின் தேவைகளில் உடனிருக்கவும் பிறரின் துன்பங்களை எங்கள் துன்பம் போல ஏற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, எங்கள் மாணவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் இந்த நுகர்வு கலாசாரத்துக்குள் தம்மை தொலைத்து கொள்ளாமல் ஒழுக்கம், மரியாதை, ஆளுமை கொண்ட சிறந்த தலைவர்களாக மாற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.
விண்ணக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எடுத்து வைத்துள்ள எங்களுடைய தாழ்மையான மன்றாட்டுக்களுக்கு கனிவாக செவிசாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலைவானீர் கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையா என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்து அன்பால் ஈர்ப்பவரே, உலகத்து அன்பால் ஈர்ப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவானில் கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்றும் புனிதமான காணிக்கை மேற்பளிக்கும் ஆசி எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னே பாவ நிலையில் இருந்த மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்திரம் முன்னென்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் பேனாட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர், அவ்விருந்தை உண்பிடம் சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடையென்ன? கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகையென்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
ஞானம் நிறை கன்னிகையே பாவ நிழலே அணுகா பாதுகாத்தானுனையே பரமன் பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமல தளமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுபை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.